வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடிபட்டிருக்க தமிழுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் பேஷண்ட்டை இங்கே இருந்து வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. கலங்கி போய் நிற்கிற தமிழோட அம்மா ரொம்ப நன்றிங்க டாக்டர் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டுட்டு, தமிழ் நாங்கள் போய் வீல் சேர் சொல்லி வாங்கிட்டு வர்றோம், நீ இங்கேயே படுத்துரு, பயப்படாத அப்படின்னு வசந்தி சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறாங்க. பாட்டியும் தமிழ் நாங்கள் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டு நெத்தியில் அழுத்தி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அதை கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடை கையில் வாங்குறாங்க. பாட்டி வெளியே வந்து, ஐயா சேது சேது அப்படின்னு தோல்ல கையை போட்டுட்டு பாட்டி அழுதுட்டு இருக்க. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, அண்ணாத்தா சேவக பெருமாளே மகமாயி என் பிள்ளையும் அது வயிற்றுல இருக்க பிள்ளையும் கை விட்டுறாதீங்க அப்படின்னு கலங்கி போய் வேண்டிட்டு இருக்காரு. மோகனா அழுத முகத்தோட நின்றுட்டு, அத்தை என்னாச்சு அத்தை, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அம்மச்சி என்ன அம்மச்சி என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழுவுறீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க அம்மச்சி அப்படின்னு மலரும் கொஞ்சம் அழுதுகிட்டே கேக்குறாங்க. கண்ணை தொடச்சிக்கிட்டு, தமிழுக்கு ஒன்றும் இல்லடி, நம்ம வீட்டு குழந்தைக்கு என்ன ஆயிட போகுது, நல்லா இருக்குங்கிறாங்க பாட்டி. அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு சிரிக்க முயற்சி பண்றாங்க மலரும் மோகனாவும். வசந்தி நிம்மதியா பார்க்க ஸ்கேன் பண்ணும்போது நானும் பார்த்தேன், குழந்தை நல்லபடியா இருக்குங்கிறாங்க பாட்டி. அப்புறம் எதுக்கு அம்மச்சியே அழறீங்க அப்படின்னு மலரு கேட்க, ஐயா சேது குழந்தைக்கு ஒன்றும் இல்லையா, தமிழுக்கு தான் காலில் அடிபட்டிருக்கிறதுனால 2 வாரம் வரைக்கும் நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சேதுவோட தோல்ல கையை வச்சுட்டு சொல்ல, சேது லைட்டா முகத்தை திருப்ப மறுபடியும் அவங்க பக்கம் திருப்பிக்கிட்டு, அவளை சக்கரை நாற்காலியிலே இருக்க சொல்லுங்க, பாத்ரூம் போறதா இருந்தாலும் கூட யாரையாவது தூக்கிட்டு போக சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோன்னு பார்த்துட்டு இருக்காங்க மோகனா. நல்ல நேரத்துக்கு நீ அவளை இங்க கொண்டு வந்து சேர்த்த, சரியான நேரத்துக்கு அவளை இங்க கொண்டு வரலன்னா என்ன ஆகி இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்பத்தா டாக்டர் தான் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருல, சரி நான் புறப்படுறேன்னு சேது நடக்க போக கையை பிடிச்சிட்டு, டேய் சேது என்னடா அப்படிங்கிறாங்க பாட்டி. நான் வரேன் அப்பத்தா, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் ஒரேட்டை எடுத்து வைக்க, ஏய்யா ஏய்யா இம்பட்டு தூரம் அவளை கொண்டு வந்து சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போனா எப்படியா, வந்து ஒரு 8 தமிழ்ச்செல்விய பாரியா, அவளுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேளியா, உன் வாயால அவளுக்கு எப்படி இருக்க, இப்ப பரவாயில்லையா, வலி குறைஞ்சிருக்கான்னு கேட்டா அவ சந்தோஷப்படுவாய்யா அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்பத்தா நான் இவ்வளோ தூரம் செஞ்சதே ரொம்ப பெரிய விஷயம், என்னை யாரும் வற்புறுத்தாதீங்க, நான் புறப்படுறேன் அப்படின்னு சேது நடக்க ஆரம்பிக்க, ஏய்யா சேதுன்னு பாட்டி கூப்பிட, மாப்பிள்ள அப்படின்னு செல்லப்பாண்டி கூப்பிட, நிறுத்துங்க அப்படின்னு கையை காட்டிட்டு தொலைச்சு போடுவேன், இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சேது பார்வையிலேயே மிரட்ட அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காரு செல்லப்பாண்டி. என்னடி மோகனா இது, 2 பேரும் இப்படி எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு இருந்தா நான் என்னத்த சொல்றது, ஐயோ அப்படின்னு பாட்டி பரிதவிக்கிறாங்க. அம்மா புள்ளைக்கு எதுவும் ஆகாம தாயும் புள்ளையும் நல்லா இருக்காங்கல்ல, அதை நினைச்சு நாம சந்தோஷப்படுவோமா அப்படின்னு வசந்தி சொல்ல, ஆமாண்டி அப்படின்னு பாட்டியும் தலையாட்டிட்டு இருக்க. அம்மா இந்தாங்க இதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு ஸ்லிப்பை கொண்டு வந்து நர்ஸ் கொடுக்குறாங்க வசந்தி கிட்ட. வசந்தி அதை இங்க கொடுன்னு செல்லப்பாண்டி வாங்கிக்கிறாரு. மலரு கொஞ்சம் கூட வா அத்தா, போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட, நான் போயிட்டு வந்துடுறேன்னு பாட்டி கிட்ட சொல்லிட்டு மலர் போறாங்க. அத்தை தமிழை பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு மோகனா சொல்ல, சரி சரி போங்கிறாங்க பாட்டி. மோகனா உள்ளர போயிட பாட்டியும் வசந்தியும் மட்டும்தான் நிக்கிறாங்க. அம்மா குழந்தை நல்லா இருக்கு நீங்க, ஆனா தமிழ் வயிற்றுல இருக்கிறது 2 பிள்ளை இல்லம்மா, அம்மா 2 பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகல இல்லம்மா அப்படின்னு வசந்தி அழுதுகிட்டே கேட்க, அப்படி ஏதாவது இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேனா, 2 குழந்தைங்களுக்கும் ஒன்றும் இல்லடி, 2 குழந்தைங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க வசந்தி ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட பாட்டியும் கும்பிடுறாங்க. கலகக்கார கூட்டத்துல இருக்க 4 பேரும் வெளியில கொட்டாயில உட்கார்ந்து இருக்காங்க. வெளியே பார்த்துட்டு, என்ன போயிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, வாய்ப்பு இருக்குல்ல, ஒருவேளை வயிற்றுல இருக்க குழந்தைய கலைக்கணும் அது இதுன்னு சொன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டு டாக்டரை பார்த்துட்டு வர வேணாமான்னு அவங்களோட அருமை மக கேட்க, அதுவும் சரிதான் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க ஈஸ்வரி. அப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரமாட்டாங்க, நாளைக்கு தான் வருவாங்க, டாக்டர் இருந்துட்டு கூட போக சொல்லி இருக்கலாம், யாருக்கு தெரியும்ன்றாங்க சாவித்ரி. ஏதோ நல்லது நடந்தா சரி, நம்ம மனசு குளிர்ந்தா சரின்னு தாமரை பார்த்துட்டு இருக்க. சரி எழுந்திருச்சு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சாவித்திரி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு ஒயிட் கலர் கார் வருது. அம்மா மாமா வந்துட்டாருமா அப்படின்னு தாமரை சொல்ல, மத்த 3 பேர் எழுந்து நின்று பாக்குறாங்க. உடனே 4 பேரும் சிஐடி ஆஃபீஸர் மாதிரி சேதுவோட கார்ல டிரைவிங் சீட் பக்கமா போய் நிற்க அவர் கீழே இறங்குறாரு.
சேதுன்னு கூப்பிட என்ன சின்னம்மாங்கிறாரு அவரு. என்னப்பா தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு ஓடுனியே என்னாச்சு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அவரு பதில் சொல்லாம நிக்க, சேது என்னப்பா ஆச்சு அப்படின்னு அழுத்தி கேட்க, தெரியாம சோப்பு காலில் பட்டு வழிக்கு விழுந்துட்டா சின்னம்மா அப்படின்னு சேது சொல்ல, ஐயோன்னு ஈஸ்வரி நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சேது சொல்ல, ஐயோ என்னப்பா இது இப்படி கீழே விழுந்துட்டாலே, ஆஸ்பத்திரியில என்ன சொன்னாங்க, வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு எதுவும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அந்த வயிற்றுல புள்ளன்றதை கேட்ட உடனே கடுப்பாய் நிக்கிறாரு சேது. அவரு அமைதியா நிக்கிறத பார்த்துட்டு அந்த செகண்டே சாவித்திரி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ எங்க வீட்டு வாரிசுக்கு இப்படியே ஆகணும், ஐயோ கடவுளே அப்படின்னு அவங்க சீன் போட ஆரம்பிக்க, அத்தை 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 இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயிற்றுல இருக்க குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்ல, ஒரு பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சேது சொல்ல, இடி விழுந்த மாதிரி இருக்க உங்களுக்கு, இளவு செய்தி எதிர்பார்த்திருக்கவங்களுக்கு இனிய செய்தி சொன்னா எப்படி இருக்கும், அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, அத்தை அப்படின்னு சேது கூப்பிடுறாரு. அவரு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன ஷாக்காகி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஈஸ்வரியால டக்குன்னு முகத்தை கூட மாத்திக்க முடியல. ஆனா சாவித்திரி தான் சமாளிக்கிறாங்க. இன்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டோம்பா, குழந்தைக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு வருத்தத்தை மறைச்சுக்கிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகல, குழந்தை நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சலிப்பா சொல்றாரு சேது. ச்சே அப்படின்னு ஈஸ்வரி எரிச்சலா திரும்பிக்க, அவ கீழே விழுந்ததுல கால் ஜவ்வு ஏதோ கிழிஞ்சிருச்சான். டாக்டர் நடக்க கூடாதுன்னு சொல்லி கால்ல கட்டு போட்டிருக்காங்க. அதான் அங்கிட்ட அப்பத்தா வந்து சேர்ந்துருச்சுல்ல, நான் எதுக்கு அங்கிட்டுன்னு கிளம்பி வந்துட்டேங்கிறாரு சேது. சேது ஏன் சேது நீ இருந்து எல்லாரையுமே கூட்டிட்டு வர வேண்டியது தானேங்கிறாங்க ஈஸ்வரி. நான் எதுக்கு கூட்டிட்டு வரணும், அதான் அவங்க எல்லாம் இருக்காங்கல்லங்கிறாரு சேது. மாமா இதே கோபம், நான் எதுக்காக அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு காலையிலேயே இருந்திருந்தா பரவாயில்ல, அப்ப அவ விழுந்ததும் விழுந்தடிச்சுக்கிட்டு ஆளா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு இப்ப என்னமோ கோவமா இருக்கிற மாதிரி நல்லா சமாளிக்கிறீங்க மாமான்னு தாமரை சொல்ல, அடிங்க அப்படின்னு புறங்கைய ஓங்குறாரு சேது. ஐயோ சேது அப்படின்னு சாவித்திரி சுயநினைவு கொண்டு வர, இந்த வீட்டு எதிரியா இருந்தாலும் சரி, யாருக்காவது மருத்துவ உதவின்னு வர்றப்போ ஓடி போய் நிக்கிறவன் தான் மனுஷன், நான் மனுஷன், மத்தவங்க மாதிரி மிருகம் கிடையாது அப்படின்னு சேது சொல்ல, இவன் இருக்கிற வரலும் தமிழ்ச்செல்விக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சலிப்பா ஈஸ்வரி தலையாட்ட சாவித்திரி அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கே உனக்கே ஏதாவது ஒண்ணுனாலும் நான் ஓடி வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா அங்கிருந்து போயிடுறாரு சேது. பாருமா உனக்கே ஏதாவது ஒண்ணுன்னா ஓடி வந்து நிப்பேன்னு சொல்றாரு, அப்ப நானும் அவளும் ஒன்னா அப்படின்னு தாமரை கேட்க, அப்படிதான் அவன் சொல்லிட்டு போறான் அப்படின்னு சித்ரா சொல்ல, தாமரை வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க. அதை விடுடி, அவ கீழே விழுந்தோம் அவ வயிற்றுல இருக்க புள்ள நல்லா இருக்குன்னு சொல்றான் அப்படின்னு சாவித்திரி சங்கடமா கேட்டுட்டு இருக்க, அவ வயிற்றுல வளருதுல்ல, அதான் வளரும் போதே ரொம்ப புத்திசாலித்தனமா வளருது அப்படின்னு ஈஸ்வரி எரிச்சலா சொல்ல, 4 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அவுட் ஹவுஸ் முன்னாடி 2 கார் வந்து நிக்குது. மொதல் கார்ல இருந்து இறங்குற செல்லப்பாண்டி ஓடி போய் 2வது காரோட டிக்கியை திறக்க, அதுல ஒரு வீல் சேர் இருக்கு. அவர் அதை கீழே இறக்கி விரிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, என்னடி நடக்குது இங்கன்னு ஈஸ்வரியா அவங்க மகளும் வந்து பாக்குறாங்க. சேதுவும் தாழ்வாரத்துல வந்து நின்னு கைய பின்னாடி கட்டிட்டு பாத்துட்டு இருக்க, வசந்தி ஒரு பக்கமா மலர் ஒரு பக்கமா தமிழ தாங்கி இறக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி வழியில முனைகிட்டு இருக்க, அவங்கள தூக்கிட்டு வந்து வீல் சேர்ல உட்கார வைக்கிறாங்க 2 பேரும். என்னடி இது வீல் சேர்ல வந்து இறங்குறா அப்படின்னு சித்ரா கிட்ட கேட்க, அதான் தெரியலமான்னு 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு தமிழ்ச்செல்வி வழியில முகத்தை சுருக்கிட்டு இருக்க, பாட்டி மோகனா எல்லாரும் கூட வர்றாங்க. வா போய் என்னன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு மகளை கூட்டிட்டு ஈஸ்வரி வர, உள்ளர வர்ற சேது கட்டில உட்கார்ந்துக்கிறாரு. செல்லப்பாண்டி வீல் சேரை தள்ளிட்டு வந்து திருப்பி உட்கார வைக்க, சேது கட்டில உட்காந்துட்டு இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. உள்ளர வர்ற ஈஸ்வரி, என்னத்த கீழே விழுந்துட்டான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ரொம்ப அக்கறையா கேட்க, காலு பிசகி இருக்குன்னு கட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க, ஒரு 2 வாரத்துக்கு நடக்க கூடாதான் அப்படின்னு பாட்டி சொல்ல, அம்புட்டு தானான்னாங்க ஈஸ்வரி வாய் தவறி. உடனே பாட்டி அதிர்ச்சியாயி, ஏய் என்னடி வேற என்ன எதிர்பார்த்து அம்புட்டு தானான்னு கேட்குற அப்படின்னு கேட்க, சுதாரிச்சுக்கிட்டு, இல்ல அவ அந்த கத்திக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனால, அதான் கால் மட்டும்தான் பிசகிருச்சான்னு கேட்டேங்கிறாங்க ஈஸ்வரி. கால் மட்டும்தான் பிசகி இருக்கு அப்படின்னு பாட்டி ஒரு மாதிரி குரல்ல சொல்ல, அவங்களுக்கு மூஞ்சில ஆடல. ஏய் தமிழு, 2 வாரத்துக்கு காலு கையை அப்படி இப்படி அசைக்க கூடாது, காலை தரையில ஊனக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீ பாட்டுக்கு காலை ஊனி நடந்தன்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும்னு சொல்லியிருக்காங்க, அதனால ஒழுங்கா ரூம்குள்ளேயே இருக்கிற வழியை பாரு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. சேது அப்பப்ப பார்வையை மட்டும் நிமித்தி என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சிட்டு இருக்காரு. சக்கரை நாற்காலியை விட்டு இறங்கி வேலை எதுவும் பண்ணிடாத சரியா அப்படின்னு பாட்டி கேட்க, மலரும் மோகனாவும் பாவமா பார்த்துட்டு இருக்க, இனி இவளுக்கு மகாராணி வாழ்க்கை தாங்கிற மாதிரி ஈஸ்வரியும் அவங்க பொண்ணும் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா
ஏதோ பரீட்சை எழுதணும்னு சொன்னாமா அப்படின்னு வசந்தி சொல்ல, பரீட்சையா? பரீட்சைக்கெல்லாம் எதுவும் போக வேணாம், டாக்டர் தரையில காலை ஊன வேணாம்னு சொல்லியிருக்காங்க, நீ என்னடானா பரீட்சை எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மாச்சி அதுக்காக பரீட்சை எழுதாம எப்படி அம்மாச்சி இருக்க முடியும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்க, எப்படி நீ போவ, இங்க இருந்து அம்புட்டு தூரம் நீ போக வேணாமா அப்படின்னு பாட்டி கேட்க, ஓகே இவ படிப்பு அவ்வளவுதான் அம்பேல் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியும் சித்ராவும் பாக்குறாங்க. தமிழ், பரீட்சையை கூட நீ அப்புறமா எழுதிக்கலாம் தமிழ், முதல்ல நீ உன் உடம்ப பாத்துக்க அப்படின்னு மோகனும் சொல்ல, ஐயோ இல்லாத, கண்டிப்பா நான் பரீட்சை எழுத போயே ஆகணும், செமஸ்டர் எக்ஸாம் வேற, அப்படிலாம் எழுதாம விட முடியாது, அப்படி பண்ணா தப்பாயிடும் அப்படின்னு தமிழ் சொல்ல, அதெல்லாம் சரிதான், ஆனா நீ எப்படி போவ அப்படின்னு கேக்குற பாட்டி வசந்தியும் செல்லப்பாண்டியையும் பார்த்து, நீங்க 2 பேரும் வந்து இவளை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க, வசந்தி செல்லப்பாண்டியை ஒரு பார்வை பார்த்துட்டு, எனக்கு ஊர்ல வேலை கிடக்குமா, 4-5 விசேஷ வீடு வேற இருக்கு, நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு வசந்தி சொல்ல, அந்த புள்ளைய என் கூட பேசுறது இல்லம்மா, ஒத்தாசைக்கு வரேன்னு சொன்னாலும் வேணான்னு தான் சொல்லும் அப்படின்னு செல்லப்பாண்டியும் சொல்றாரு. அப்படின்னு பாட்டி அமைதியா உட்கார்ந்துருக்க, எல்லாரும் அமைதியா இருக்க, என்ன எல்லாரும் திடீர்னு அமைதியாயிட்டாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிமிர்ற சேது எல்லாரும் அவரையே பார்க்க, அப்பத்தா என்ன, எதுக்கு என்னையவே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லடா அவ ஏதோ பரீட்சை எழுதணுங்கிறா, அவ 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதினதுல இருந்து டாக்டர் படிப்புக்கு பரீட்சை எழுதின வரைக்கும் நீ தானே கூட்டிட்டு போன அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா அப்ப இவ மேல அம்பட்டு பாசம் வச்சிருந்த, அதனால கூட்டிக்கிட்டு போனேன், இங்க பாரு பாசம் வச்சதுனால இப்ப மோசம் போய் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சேது ரைமிங்கா சொல்ல, பாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சூப்பர் பாயிண்ட புடிச்சிட்டானே ஈஸ்வரி சந்தோஷமா தலையாட்டிட்டு பாக்குறாங்க, அதனால இப்ப கூட்டிட்டு போகணும்ல எந்த தலையெழுத்தும் கிடையாது அப்படின்னு சேது சொல்ல, போடா அப்படிங்கிற மாதிரி பாட்டி பார்க்க, ஈஸ்வரியும் சித்ராவும் சூப்பர் அப்படின்னு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. காலங்காத்தால அங்கதான் வழுக்கி விழுந்தா, பார்க்க பாவமா இருக்கேன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனேன், இங்க பாரு சும்மா எல்லா வேலையும் ஏன் தலையிலேயே கட்டி என்னை இழிச்சு வாயன் ஆக்காத, நான் அம்பிட்டு தான் சொல்லுவேன், எல்லாருக்கும் என்ன என்னை பார்த்தா இழிச்சு வாயனா தெரியுதா, முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னு சேது அங்கிருந்து வெளியே போக, ஏய் சேது கூப்பிட போய்கிட்டே இருக்கான் பாரு அப்படிங்கிறாங்க பாட்டி. தமிழ்ச்செல்வியை பாக்குறவங்க, ஏய் இப்படி யாருமே உதவி பண்ணாட்டி நீ எப்படி பரீட்சை எழுதுவ அப்படின்னு பாட்டி கேட்க, நான் எழுதியே தீருவேன் அப்படின்னு தமிழ் சொல்ல, அத்தை விடுங்க, ராத்திரிக்குள்ள அவளுக்கு ஏதாவது சக்தி வந்து காத்துல பறந்து போய் பரீட்சை எழுதுவாளோ என்னமோ, அவ எழுதிய தீர்வானா எழுதட்டும், நீங்க எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, கொஞ்சமாச்சும் உங்க பேச்ச கேக்குறாளா அப்படின்னு பாட்டிக்கு தூபம் போட்டு விட்டுட்டு, நீ வாடி அப்படின்னு மகளோட ஈஸ்வரி வெளியே போக, போங்கடி வந்துட்டாளுங்க அப்படின்னு பாட்டி மறுபடியும் தமிழ்ச்செல்வியை பார்க்க, மோகனா பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் யோசனையா பார்த்துக்கிட்டு இருக்க ஈஸ்வரி அவங்க சாலைக்கு வர்றவங்க மகனுக்கு கூப்பிடுறாங்க. ஒரு புதுசா அமைச்ச கூட்டணி கூட நின்னுட்டு இருக்கவரு அம்மா கூப்பிடுறத பார்த்து கொஞ்சம் தள்ளி வர்றாரு. அவரு கால் ஆன் பண்ணி காதுல வைக்க போஸுங்கிறாங்க அவங்க அம்மா பாசமா. சொல்லுமாங்க எங்கடா இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எங்கேயோ இருக்கேன், நான் எங்க இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு போஸ் கேட்க, ஏன்டா இப்படி கோவமா பேசுற அப்படின்னு ஈஸ்வரி பாவமா கேட்க, வேற எப்படி பேச சொல்ற, ஏதாவது பண்ணி என்னை அந்த வீட்டுல இருக்க வைக்க சொன்னா மொத்தமா எனக்கு விவாகரத்து பண்ணி நிரந்தரமா என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு போஸ் சொல்ல, டேய் நானாடா உன்னை அனுப்புனேன், இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பண்ணிருப்பேன், நான் சொல்ல, சரி நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் மதுரையில தான் இருக்கேங்கிறாரு போஸ். மதுரையில எங்கன்னு ஈஸ்வரி கேட்க, போஸ் பின்னாடி ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு, நீதிமான் கூட இருக்கேங்கிறாரு. ஈஸ்வரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, டேய் நீதிமான் கூடவா, என்னடா சொல்றேன்னு கேட்க, எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இப்ப அந்த ஆள் கூட சேர்ந்துட்டேங்கிறாரு போஸ். டேய் அந்த ஆள் தானேடா முன்னாடி ஒரு விஷயத்துல உன்னை மிரட்டினாரு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, மிரட்டினாரு தான், ஆனா எதுக்கு, ராஜாங்கத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக தானே, அதான் இப்ப ராஜாங்கத்தை பழி வாங்குறதுக்கு நான் அவர் கூட சேர்ந்துட்டேன், என்னால இனிமே வெளியூர்லாம் போக முடியாதுமா, நான் மதுரையில தான் இருப்பேன், இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு போஸ் அழுத்தம் திருத்தமா சொல்ல, அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க ஈஸ்வரி. அப்புறம் எப்படி இருக்கா உங்க வீட்டு சின்ன மருமக அப்படின்னு போஸ் எகத்தாளமா கேட்க, அவளுக்கு என்ன, அவ ராஜ்யம் தானே இப்ப நடந்துகிட்டு இருக்கு, கண்மணியோட கல்யாணத்தை வேற நிப்பாட்டி அவ ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சுட்டா, உடனே எல்லாரும் கண்மணி வாழ்க்கையை காப்பாத்திட்டான்னு அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, வில்லத்தனமா சிரிக்கிறாரு போஸ். டேய் என்னடா சிரிக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா கண்மணியை கல்யாணம் பண்ண ஆறுமுகம் நல்லவனா இருந்தா தானே
அப்படின்னு போஸ் கேட்க, டேய் என்னடா சொல்றேன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. தமிழ்ச்செல்வி கண்மணி வாழ்க்கையை காப்பாத்துனதா இருக்கும் அப்படின்னு போஸ் சொல்ல, நீ என்ன சொல்ற புரியலங்கிறாங்க ஈஸ்வரி. அந்த ஆறுமுகத்தை சந்திக்கலான்னு இருக்கேம்மா, கூடிய சீக்கிரம் அவன் என்ன ஆகிறான்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் கண்மணிய ஆறுமுகத்தை கூட சேர்த்து வச்ச தமிழ்ச்செல்விக்கு நல்ல பேரே இருக்காது. இவளாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு கெட்ட பேர் தான் வரும் அப்படின்னு போஸ் சொல்ல, ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. டேய் 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 இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவ பேரை கெடுத்து விடுறா. அவளை எல்லாரும் அப்படியே தலையில தூக்கி வச்சு ஆடுறத பார்க்க முடியல, எனக்கு அப்படியே வயிறு எரியுது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நான் வைக்கிறேங்கிறாரு போஸ். டே டே டேய் பத்திரண்டாங்கிறாங்க ஈஸ்வரி. போன் கட் ஆனோன்னு போனை நெஞ்சோட வச்சுக்கிட்டு, அப்படி மட்டும் ஏதாவது நடக்கணும் ஆண்டவா அப்படின்னு அவரையும் இதுல கூட்டு சேர்த்துக்கிறாங்க ஈஸ்வரி. பாட்டி ரொம்ப வருத்தமா ஹாலில் உட்காந்துருக்க. ராஜாங்கம்மா ஒரு பின்னாடியே சன்னாசியும் வர்றாங்க. அண்ணா, இந்த வாரம் நீங்கள் மீட்டிங்கில் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் இதில் எல்லாம் ரெடி பண்ணி எழுதி வச்சிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கன்னு சொல்ல, கொடு சன்னாசி அப்படின்னு ராஜாங்கம் வாங்கி பார்க்குறாரு. ஐயா ராசாங்கம் அப்படின்னு பாட்டி கூப்பிட, அப்படின்னு கண்ணை மட்டும் நிமித்தி பார்க்குறாரு. என்ன ஆத்தான்னு அவர் கேட்குறப்ப, வெளியில் கிளியில போகும்போது கொஞ்சம் சூதானமாக இருங்க ஐயா, கொஞ்ச நாளைக்கு எங்கே போனாலும் எல்லாம் சரியா இருக்கா, எதுவும் பிரச்சனை வராதான்னு பார்த்துட்டு போங்க, தேவையில்லாத பெரிய பெரிய வேலையிலெல்லாம் தலையிடாதீங்கப்பா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. என்னம்மா இப்படி சொல்றன்ற மாதிரி ராஜாங்கம் பார்த்துட்டு இருக்க. என்னாத்தா என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற, என்னாச்சு உனக்குன்னு கேக்குறாரு சன்னாசி. நேரம் காலம்லாம் அப்படி கெட்டு கிடக்கியா, காலையில இருந்து என் மனசே சரியில்லை, தமிழ்ச்செல்வி வேற வழிக்கு விழுந்துட்டா, இப்பதான் அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டி மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ என்னாத்தா சொல்றேங்கிறாரு ராஜாங்கம். ஆமாய்யா, நல்ல வேலை டாக்டர் குழந்தைக்கு எதுவும் ஆகல, குழந்தை நல்லபடியா தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஆனா என்ன அவளுக்கு காலு தான் பிசகிச்சு அப்படின்னு பாட்டி சொல்ல, கொஞ்சம் கவலையோட ராஜாங்கம் பார்க்க, ஆமா இப்ப இதுதான் ரொம்ப அவசியங்கிற மாதிரி அங்க வந்து நிக்கிற சாவித்திரியும் தாமரையும் பாக்குறாங்க. 2 வாரத்துக்கு அவளை நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அவகிட்ட நடக்காதடின்னு புத்திமதி சொல்லி இருக்கேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி, இன்னைக்கு அவளுக்கு வந்த ஆபத்து காலோட போயிடுச்சு, நீங்களும் பார்த்து சூதானமா இருங்கய்யா அப்படின்னு பாட்டி சொல்ல, யோசனையாவே பார்த்துட்டு இருந்தவர், சரிங்கம்மா அப்படின்னு தலையாட்ட சரின்னு பாட்டியும் பார்க்குறாங்க. அப்போ சன்னாசியோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு, அண்ணே நம்ம தலைவரோட சம்சாரம் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, ஓ என்ன விஷயம் கேளுங்கிறாரு இவரு. சரிண்ணே அவரு காலை ஆன் பண்ணி காதில் வைக்கிறாரு. ஒரு மரியாதை சிரிப்பை சிரிச்சுட்டு, அம்மா வணக்கம்மாங்கிறாரு சன்னாசி. சொல்லுங்கம்மான்னு அவரு கேட்க, ஆமாம்மா வீட்டில் தான் இருக்கேங்கிறாரு. அண்ணனும் கூட வீட்டில் தான் இருக்காங்க. அப்படிங்களாம்மா, சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம். நான் அண்ணன்கிட்ட சொல்லிடுறேம்மா, நீங்க வந்துருங்கம்மா. சரிங்கம்மா நான் வச்சிடுறேன் அப்படின்னு சன்னாசி மரியாதையா போனை வைக்க, என்னவா சன்னாசின்னு கேக்குறாரு ராஜாங்கம். அண்ணே கட்சி வேலையா திருநெல்வேலி போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சன்னாசி சொல்ல, நம்ம வீட்டுக்கா அப்படின்னு கொஞ்சம் திகைப்பா கேக்குறாரு ராஜாங்கம். ஆமாண்ணே, அண்ணன் வீட்டுல இருக்காரா, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க, எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டேங்கிறாரு சன்னாசி. இங்க வர்றாங்களா, பேசணுங்கிறாங்களா, அப்படி என்ன முக்கியமான விஷயம், என்னவா இருக்கும் அப்படின்னு ராஜாங்கம் யோசிச்சுட்டு இருக்க. பாட்டி கொஞ்சம் கலக்கமா பாக்குறாங்க. தமிழ் வீல் சேர்ல உட்காந்து காலை தூக்கி டீப்பாய் மேல வச்சு அதுக்கு ஆயில் ஊத்திட்டு இருக்காங்க. உலர வர்ற சேது அதை பாக்குறாரு. அப்படியே கிச்சனுக்கு போறவரு பிளேட்ல சாப்பாட்டை போட்டு குழம்பு ஊத்தி தண்ணி எடுத்துட்டு வந்து உட்கார்றாரு. சாப்பிடுறதுக்காகவே பிறந்த மாதிரி ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்க. ஆயில மூடி வச்சுட்டு காலை கீழே எடுத்து விட்டுட்டு தமிழ்ச்செல்வி வீல் சேரை சொல்லிட்டுக்கிட்டு கிச்சனுக்கு போறாங்க. சேது அப்படியே ஓர பார்வையை அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எதையும் எடுக்கிறதுக்கு எக்கி பார்த்துட்டு ஒரு காலை கீழே வச்சுட்டு இன்னொரு காலையும் கீழே மெதுவா வச்சு பார்க்க, பயங்கர வழியில ஆன்னு கத்துறாங்க. சேது திரும்பி பார்க்க அவங்க எதையும் எடுக்க ட்ரை பண்றது தெரியுது. அப்படின்னு அவங்க எம்பி குதிச்சிட்டு இருக்க. சேது எழுந்து போய் கைய கழுவுறாரு. ஏய் இரு அப்படின்னு தட்டை எடுத்து அவரே சாப்பாடு போட்டுட்டு இருக்க. தமிழ்ச்செல்வி அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசெல்லாம் ஒரே மத்தாப்பு பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடிக்கிற காத்து ஆனந்தமான மெல்லிசையா மாறுது. அவரு தட்டுல சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்தி பொரியலை வச்சு இந்தா சாப்பிட நீட்டுறாரு. தமிழ் கண்கள்ல சந்தோஷமும் நன்றியுமா அவரை பாக்குறாங்க. இந்தா புடி அப்படின்னு அவர் தட்டை நீட்ட அவங்க அவரையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.